السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في محكم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال نبينا أيضا: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அன்பாளனும் நிகரில்லா பிற அன்பாளனுமான அந்த ஏக இறைவனை போற்றி வந்தவனாக ஆரம்பிச்சேன். இறைவனால் மீதில் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆ எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூறுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சமகாலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக அரங்கேற்றி வரக்கூடிய சில சூழல்களை பற்றி இன்றைய தினம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்தோம். ஏனென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசம் என்பது மதச்சார்பின்மையற்ற ஒரு தேசம். இந்த தேசத்திலே இயற்றப்படக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், திட்டமாக இருந்தாலும், நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒரு மதத்திற்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருந்துவிடக் கூடாது என்ற அரசியலமைப்பு சட்டத்தை ஆணிவேராக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தேசம். இந்த தேசத்தினுடைய சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தேசம் என்பதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட இந்த தேசத்தில் திட்டமிட்டு வேண்டுமென்றே தொடர்ச்சியாக ஒரு சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ரவுடிகள் எப்படி தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பலத்தையும் வைத்துக் கொண்டு அப்பாவி மக்களுடைய பொருளாதாரத்தை பறிப்பார்களோ, தங்களுக்கு தேவையான காரியங்களை தங்களுடைய பலத்தை வைத்து நிறைவேற்றிக் கொள்வார்களோ, தங்களை எதிர்க்க நினைக்கக்கூடியவர்களை அடக்குவதற்கான முயற்சிகளை செய்வார்களோ, அதே போன்ற காரியத்தை இன்றைக்கு இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக தங்கள் கரங்களில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நாம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை எதிர்த்து கேட்பதற்கு யாரும் கிடையாது, அப்படி ஒருவேளை வந்தால் கூட நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், அவருடைய குரல்வளைகளை நசுக்கி விடலாம் என்ற சிந்தனையிலே தொடர்ந்து முஸ்லிம்களையே சீண்டி பார்க்கக்கூடிய சட்டங்கள் இன்றைக்கு இந்த தேசத்திலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கு.
ஆங்காங்கே மாட்டின் பெயரால், மாட்டினச்சியின் பெயரால் முஸ்லிம்களை கொன்றொழிக்கப்பட்ட சம்பவங்கள் ஒருபுறம் அரங்கேறுகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்னொரு புறம் அரங்கேற்றப்பட்டது. அதை எல்லாவற்றையும் தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில புரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் செய்த வேலையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திலே அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பை, முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வை கக்கக்கூடிய வகையில் அவ்வளவு மோசமான சட்ட திட்டங்களை தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் ஏராளமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முத்தலாக் தடை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். முஸ்லிம்களுடைய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். தலாக் 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 என்று ஒரே நேரத்தில் ஆண்கள் விவாகரத்து செய்துவிட்டு செல்கிறார்கள். இதன் மூலம் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே ட்ரிபிள் தலாக், ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்வதை நாங்கள் தடை செய்கிறோம். அப்படி இஸ்லாத்தில் இருக்கிறா? முதல்ல இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை, இஸ்லாம் காட்டி தராத ஒன்றை இவர்களாக ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே முஸ்லிம்கள் தலாக் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் தடுத்தே தீருவோம் என்று முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். சரி, கொண்டு வந்தல்ல, அதிலேயாவது கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு நியாயபூர்வமாக ட்ரிபிள் தலாக் சொல்லி ஒருத்தர் தலாக் சொன்னார்னா அந்த விவாகரத்து செல்லாதுன்னு தானே கொண்டு வந்திருக்கீங்க. சரி, செல்லாது என்று சொன்ன பிறகு ஒருவர், யாரேனும் ஒருவர் அது மாதிரி 3 தலாக்கு செய்தால் அவருக்கு காவல்துறையிலே சிறை தண்டனை, 3 வருட காலம் அவர் சிறையிலே இருக்கப்படுவார். அதான் செல்லாதன்ட்டியே. செல்லாத சட்டத்துக்கு எதுக்கு சிறை தண்டனை? ஏதாவது பொருந்துதான்? ட்ரிபிள் தலாக் விட்டா அது செல்லாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லியாச்சு. ஒருவர் ஒருவேளை அப்படி ட்ரிபிள் தலாக் விட்டா அவருக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை. இதெல்லாம் பொருந்துதான்? அப்ப முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிவில் சட்டங்களை கையில் எடுக்கக்கூடிய வகையில் பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் அவரவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, விவாகரத்து செய்ய உரிமை இருக்கிறது, சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. இவர்கள் வேண்டுமென்றே இஸ்லாமியர்களுடைய சட்டத்திலே மூக்கை நுழைக்க வேண்டும் என்று இந்த தலாக்குடைய விஷயத்திலே நுழைந்தார்கள். அதற்காக பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட ஆர்ப்பாட்டங்கள், அது ஓய்ந்து முடிவதற்குள்ளே அடுத்து வருகிறார்கள். இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும். ஏண்டா இப்ப இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க? இல்லை, அஸ்ஸாம் போன்ற எல்லையோர பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து மக்கள் ஊடுருவுகிறார்கள். எனவே முஸ்லிம்கள் உங்களுடைய குடியுரிமை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். என்கிட்ட இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, நான் இங்கதான் பிறந்தேன் என்பதற்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குது. அது போதாது, உன்னுடைய அத்தாவுக்கு, அத்தாவுடைய அத்தாவுக்கு, உன்னுடைய பாட்டன்மார்களுக்கு, அவர்கள் எல்லாம் இந்த தேசத்துல தான் பிறந்தாங்க என்பதற்கான சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டணும். அது எப்படி காட்ட முடியும்? முடியாவிட்டால் நீ இந்த தேசத்துல பொய்யாக, போலியாக குடியேறியவன், நீ வந்தேறி, உனக்கு இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லை, நீ எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து அதை தாக்கல் செய்கிறார்கள். நாடு முழுவதும் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கணக்கெடுப்பு நடத்தணும். அவர்களுடைய வாழ்வுரிமை அவர்கள் நிரூபிக்க வேண்டும், ஆதாரத்தோடு காட்ட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த நாடே பற்றி எரிந்தது. ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டம். ஷாஹின் பாக் என்று சொல்லி டெல்லியை முற்றுகையிட்டு அதிலே பல நாட்கள் போராட்டம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பலகட்ட நடவடிக்கைகள்.
எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வெடுத்தா அடுத்து முஸ்லிம்களுக்கு ஏன் இந்த தேசத்தில் இவ்வளவு சொத்துக்கள், இஸ்லாமியர்களுக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து, அவனுக்கு இந்த தேசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த தேசத்திற்காக என்ன செஞ்சா என்பது போல முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும், அதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வக்ஃபுடைய சொத்துக்களிலே திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறோம். இப்ப சமீபத்தில் வக்ஃப் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னோர்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கணும், அவருடைய மதம் சார்ந்தோ பள்ளிவாசல் சார்ந்தோ மதரசாக்கள் சார்ந்தோ அல்லது முஸ்லிம்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கோ ஏதோ ஒரு வகையிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பன் பாட்டன்மார்கள் எனக்காக விட்டு சென்ற சொத்துக்களை சூறையாடுவதற்காக வக்ஃபுடைய சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன திருத்தம்? வக்ஃபுடைய கமிட்டியில முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிலே மாற்று மதத்தை சார்ந்தவர்களையும் அதற்குள்ளே நாம் வைக்கலாம். ஒரு 5 பேர் நிர்வாகியா இருக்கிறாங்க எங்க கமிட்டியில, அந்த 5 பேர்ல 3 பேர் முஸ்லிமா இருந்தா ஓகே, 2 பேர் நீ மாற்று மதத்தை சார்ந்தவரை கொண்டு வந்து உள்ளக்க வைக்கி. இவன் சொல்ற மாற்று மதத்தை சார்ந்தவர் இன்றைக்கு நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்களே, அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக நம்முடைய வியாபாரத்திலிருந்து கொடுக்கல் வாங்கலிருந்து நம்முடைய அண்டை வீட்டார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த சகோதரர்களை அல்ல. காவி வெறி பிடித்து பாசிச வெறி பிடித்து இஸ்லாமியர்களை நாசமாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய வாழ்வை நிர்மூலமாக்க வேண்டும் என்று இரத்த வெறி பிடித்து அலையக்கூடியவர்களை அந்த கமிட்டியினுடைய உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களின் மூலம் அம்பானிக்கும் அதானிக்கும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃப்ல ஒரு திருத்தத்தை. யாருடைய சொத்துல யாரு வந்து கை வைத்து அந்த திருத்தத்துல கூட யாரேனும் ஒரு வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரித்து வைத்திருப்பாரையானால், குறிப்பிட்ட ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் அவர் அபகரித்து வைத்திருப்பாரையானால் அவரிடத்திலிருந்து வக்ஃபுடைய நிறுவனத்தின் மூலமாக கிளைம் பண்ண முடியாது. வக்ஃப் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்து இருக்குல்லங்க, அந்த சொத்தை ஒரு ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இவருடைய ஆக்கிரமிப்புல அந்த இடம் இருக்குது. திரும்ப வக்ஃபுடைய நிறுவனம் வந்து இல்லை இது எங்களுடைய சொத்து நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க என்று வக்ஃப் நிறுவனம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அந்த உரிமை வக்ஃப் நிறுவனத்துக்கு கிடையாது. திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை ஒரு தேசத்தில் இவ்வளவு பெரிய சொத்து முஸ்லிம்களுக்கு எதற்கு? இந்திய ராணுவத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சொத்துக்களுடைய விவரங்களை சொல்கிறார்கள். இந்திய ராணுவத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகமான இடங்கள் சொத்துக்கள் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு இருக்கிறது இரண்டாவதாக. மூன்றாவதாக முஸ்லிம் சமூகத்திற்கு இத்தனை பெரும் சொத்துக்கள். அந்த வக்ஃப்ல எப்படியாவது நுழைந்து அதை நாசமாக்க வேண்டும் என்பதிலே அவ்வளவு தீவிரமாக களமாடினார்கள். அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு மாசம் கூட நிறைவடைந்திருக்காது. அதற்கு அடுத்த மறு பிரச்சனை சமீபத்தில் ஊபியிலே சாம்பல் என்ற பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய ஜாமா மஸ்ஜித், அந்த பள்ளிவாசல் ஏற்கனவே அங்கே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை இடித்து பாபர் தான் இந்த பள்ளிவாசலை கட்டினார். எனவே அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு அதற்கு கீழே ஆய்வு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே அப்ரூவலோடு காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காக அங்கே வருகிறார்கள். பள்ளிவாசலை ஆய்வு செய்யணும், அதுக்கு கீழே கோவிலை இடிச்சுட்டு தான் கட்டினாங்களா என்று நாங்க பார்க்கணும், அதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். கோர்ட் ஆர்டரோடு வந்து நிற்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் போராடுகிறார்கள். ஏற்கனவே நீங்க பண்ண பாடு நாங்க 10 போதாதா, பத்தாதா? பாபர் பள்ளிவாசலுக்கு இப்படித்தானே சொல்லி இடிச்சு நிர்மூலமாக்கி கடைசி நாங்க அயோத்தியில கோயில் ராமர் கோயில் கட்டி அதற்கு திறப்பு விழா நடத்தி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த உங்க டார்கெட் இந்த பள்ளிவாசல், அதற்காகத்தானே வந்திருக்கிறீங்க என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் அங்கே முற்றுகையிட்டு நாங்கள் யாரையும் வர அனுமதிக்க மாட்டோம் என்று நிற்கிறார்கள்.
அப்பாவி முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் வாழ்வதற்கு உரிமை இல்லையா? அவர்கள் வழிபடுவதற்கு உரிமை இல்லையா? எந்த மதச்சார்பன்மையற்ற ஒரு தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமோ இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் எங்களுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான சுதந்திரம் கிடையாதா? பள்ளிவாசலை அபகரிப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்காக ஒரு முஸ்லிம் சமூகம் குரல் எழுப்பக்கூடாதா? குரல் எழுப்புகிறார்கள், கூட்டம் போடுகிறார்கள், மக்கள் வருகிறார்கள். வந்தால் மக்களை கலைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? பேச்சுவார்த்தை நடத்தணும். அங்கே கூடியிருக்கக்கூடிய தலைவர்கள் அழைச்சு, இல்லைங்க என்ன விவரத்தை சொல்லி இருக்கலாம், அல்லது கூட்டத்தை கலைப்பதற்கு வேறு வகையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டு மிராண்டித்தனமாக கையில துப்பாக்கி இருக்குது, தோட்டா இருக்குது என்று சொல்லி இந்த அப்பாவி முஸ்லிம்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய குடும்பத்தாருடைய நிலைமை என்னங்க? இன்னைக்கு எந்த ஜும்மாவில நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே, இதே ஜும்மாவில கண்ணீரோடு கவலையோடு அங்கே குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஊபியில போராட்டம், இரவு பகல் பாராமல் போராட்டம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வழிபடுவதற்கு உரிமை இல்லையா? சுதந்திரம் இல்லையா? என்ன மாதிரியான பாதிப்புல இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அலகாபாத்தினுடைய முன்னாள் நீதிபதி, அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அவர் சொல்கிறார், கோவிந்த் மாத்தூர் என்பவர், இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த காரியம் என்பது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்கிறது? பிரிவு 1991 வழிபாட்டு பாதுகாப்பு தர சட்டம் என்ன சொல்கிறது? 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கிறதோ, கோவில்கள் எப்படி இருக்கிறதோ, சர்ச்சுகள் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே பராமரிக்கப்படும். எந்த மதத்தவரும் இல்லை இல்லை அது எங்களுடைய பள்ளிவாசல் என்று வந்து கேட்க கூடாது, அது எங்களுடைய சர்ச் என்று வந்து கேட்க கூடாது, இது எங்களுடைய கோவில் என்று வந்து கேட்க கூடாது. எது எப்படி இருக்குதோ அது அப்படியே தொடர வேண்டும். யாரும் வந்து தங்களுடைய வழிபாட்டு உரிமையை இன்னொருவருடைய வழிபாட்டு தரத்தில் வந்து கேட்க கூடாது என்று 1991 சட்டம் இயற்றப்பட்டு, இந்த சட்டம் இப்போது பிரச்சனையாக இருக்கக்கூடிய பாபர் மஸ்ஜிதுக்கு மட்டும் பொருந்தாது. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேறு எந்த பள்ளிவாசலிலும் இந்த நடவடிக்கையை அரங்கேற்ற கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இருக்கா இல்லையா? நீங்க எதை எதிர்த்து செயல்பட்டு கொண்டு கோர்ட்டு ஆர்டர் வந்துச்சு, எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க? நீதிபதிகள் தானங்க சட்டத்தை முதல்ல மதிக்கணும். ஆல்ரெடி சட்டம் இருக்குது. ஒரு கோவில் இருக்கு, கோவில் அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு நிலம் கொடுத்தவர்கள் யார்? ஆர்காட் நவாபுகள், முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் கொடுத்த நிலம் அது. இது போன்ற இந்தியாவில் எத்தனை கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய இஸ்லாமிய மன்னர்கள் நிலங்களை கொடுத்து அந்த ஆலயங்கள் கட்டுவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்து கட்டப்பட்ட ஆலயங்களுடைய பட்டியல் வேணுமா உங்களுக்கு? இந்தியாவில் எத்தனை கோயில்கள், தமிழகத்தில் எத்தனை கோயில்கள்? இதுவெல்லாம் என்ன காட்டுகிறது? ஒரு மத நேசத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு மிகப்பெரிய வெறியோடு பாபர் பள்ளிவாசலிலே ஏமாந்தோம், அதோடு ஓயவில்லை, அடுத்து ஆரம்பிக்கிறார்கள். காசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி பள்ளிவாசல், கியான்வாபி பள்ளிவாசல்ல ஒரு ஃபவுண்டன் இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஒளி செய்யற இடத்துக்கு போறோம், நம்ம இங்க பைப் இருக்குது. பெரும்பாலும் பள்ளிவாசல் எப்படி இருக்கும், அப்படி ஒளி செய்யறதுக்கு நம்ம இடம் வச்சு ஹவுல் வச்சிருப்பாங்கல்ல, உட்கார்ந்து ஒளி செய்யறதுக்கு. அது மாதிரி ஒளி செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஃபவுண்டன், தண்ணி உள்ளக்கு அந்த ஹவுலுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து இது பார்க்க லிங்க மாதிரி இருக்குது, எனவே இது வந்து பள்ளிவாசல் கிடையாது, லிங்கத்தை எங்களுடைய கோவில் இதை வந்து இடிச்சு இவன் கட்டி வச்சிருக்கிறான், பள்ளிவாசல் இடி வழக்கு தொடர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த ஊபியில இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜிதுக்கு எதிராக யார் வழக்கு தொடர்ந்தார்?
தொடுத்தாரோ அதே பாசிச சிந்தனையால ஒரு வழக்கறிஞர் தான் அங்கே வழக்கு தொடுத்தார். வாரணாசியில் இருக்கக்கூடிய, காசியில் இருக்கக்கூடிய கேரளாவி பள்ளிவாசல்ல ஒரு பகுதியில மாற்று மதத்தை சார்ந்த நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் என்று அங்கே பேசப்பட்டதே, தீர்ப்பு வழங்கப்பட்டதே. அப்படி என்றால் இந்த தேசத்திலே முஸ்லிம்களுடைய வழிபாடுகளுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? முஸ்லிம்கள் மீது உள்ள வெறுப்பு இரண்டாவது, அரசியலமைப்பு சாசன சட்டத்தையும் ஏற்றுக்கலையே. அப்படி என்றால் இந்த தேசத்தை இவர்கள் எப்படி கட்டி அமைக்க போகிறார்கள்? யோசித்து பாருங்கள். பல நீதிபதிகள் கதறுகிறார்கள். இவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இன்னொரு நீதிபதி சொல்கிறார், இது போன்ற வழக்குகள் வந்தால் எந்தவித விசாரணையும் இல்லாமல் நீதிமன்றங்கள் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து 3000 வழக்குகள் தொடுக்கப்படும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக. இது சரியான முன்மாதிரி இல்லை. இந்த வழக்கை உடனடியாக ரத்து செய்யணும். பல நீதிபதிகள், பல வழக்கறிஞர்கள் இந்த செய்தியை ஆழமாக தெரிவிக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த தேசத்துல முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். இதே ஊபியில கடந்த ரமலான் மாதத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல் செல்ல முடியாத ஒரு சூழலில் தன்னுடைய வீடுகளிலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து ஒரு சகோதரர் தொழுகை நடத்துகிறார். அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு, நீ எப்படி உன் வீட்டுல தொழுகை நடத்துவ, உனக்கு தொழுகை நடத்த அனுமதி கிடையாது என்று அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பை நீக்கக்கூடிய வகையிலே ஜனநாயக அடிப்படையில் போராட்ட களத்தை, ஆர்ப்பாட்ட களத்தை சந்தித்தால் யார் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களோ அவருடைய வீடுகள் குறிவைக்கப்பட்டு புல்டோசர்களால் இடிக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? மதச்சார்பின்மை பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? எல்லோருக்கும் சமமாக உரிமைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இத்தனை பெரும் பாதிப்பில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு சூழலில் முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு, அவருடைய உணர்வுகள் நசுக்கப்பட்டு, எல்லா கட்டங்களிலும் அவருடைய சொத்துக்களிலே உரிமை, இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை பேணுவதிலே தடை, சாப்பிடுவதற்கு தடை, கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கி இந்த தேசத்தை விட்டே முஸ்லிம்களை துணை தெரிய வேண்டும் என்ற கங்கணத்தோடு இது போன்ற காரியங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கான தீர்வு என்ன? இதை எப்படி அணுகுவது? முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட அநியாயங்களும் அடக்குமுறைகளும் அரங்கேறிக் கொண்டே இருந்தால் இதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய, அரங்கேற்றப்படக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் ஜனநாயக அடிப்படையில் நாம் எதிர்கொள்வதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்கும். என்றால் கடந்த காலகட்டத்திலே இது போன்ற அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இன்னொரு கட்ட சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் வேறொரு விஷயத்தை இதற்கான தீர்வாக எடுத்தார்கள். தீவிரவாதத்தை, வன்முறையை கையில் எடுத்தார்கள். அது மிகப்பெரிய தோல்வியை, மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. இஸ்லாத்தினுடைய போதனை, இஸ்லாத்தினுடைய அறிவுரை அது அல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில் ஏற்படுத்தப்படக்கூடிய எத்தனை பெரிய அநியாயங்களாக இருந்தாலும் அதை ஜனநாயக அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளை, இழந்த உரிமைகளை, எத்தனை கட்ட போராட்டங்கள் நடந்தாலும் அதில்தான் நம்முடைய நிலையை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே, ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தால், ஒரு போராட்டம் செய்தால் சட்டத்தை மாத்திர முடியுமா, திருத்திட முடியுமா, அவன் அடக்குமுறையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் என்று நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்முடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அதில் ஏற்படுத்தக்கூடிய மக்களுடைய அலைகளும்
மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை அரசாங்கத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. போராட்டங்களால சாதிக்க முடியுமா? மக்கள் கூட்டத்தால் வெல்ல முடியுமா? கண்டிப்பாக வெல்ல முடியும். இதற்கு முன்பு இதே பாசிச அரசின் மூலமாக கொண்டு வரப்பட்ட வேளாண் திருத்த சட்ட மசோதா, விவசாயிகளை ஒடுக்கக்கூடிய வகையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், வேளாண் திருத்த சட்ட மசோதாவில் ஒரு புள்ளியை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம், சொன்னதை சொன்ன மாதிரியே செய்வோம் என்றார்கள். நடந்தது என்ன? இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான மிக மோசமான சட்டம் என்பதை உணர்ந்து இந்தியாவில் உள்ள விவசாயிகள் கிளர்ந்து எழுகிறார்கள், டெல்லியை முற்றுகையிடுகிறார்கள். நாட்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, ஒரு வருடத்திற்கு நெருக்கமாக அந்த போராட்டம் நடைபெற்றது. இந்திய வரலாற்றிலே ஒரு வருட காலம் நடைபெற்ற போராட்டம் வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடக்குது. நிற்கிறான், மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் நின்றார்கள். எந்த வேளாண் திருத்த சட்டத்திலே ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் என்றார்களோ அதே பாராளுமன்றத்தில் இந்த வேளாண் திருத்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். எது சொல்ல வைத்தது? மக்கள் சக்தி தான். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக தமிழகத்தில் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய போராட்ட குணத்தை பார்த்து தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்திலே அறிக்கையை வெளியிட்டார்கள். எந்த தமிழகத்திலே சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆரை ஒருபோதும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். எது சொல்ல வைத்தது? மக்கள் சக்தி தான். போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதன் மூலம் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, கருத்து ஆழமாக மக்கள் மன்றத்திலே போய் செல்லும். அதிலே நாம் விதைக்கக்கூடிய விதைகள் மிக தெளிவான முறையிலே பிற மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும். அந்த ஒரு விஷயத்தை நாம கவனத்தில் கொண்டு இந்த அநியாயத்திற்கு எதிராக இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகில் வைத்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்திரளாக நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது ஊடகத்தின் வாயிலாக அரசாங்கத்திற்கு செல்லும், அதிகார மட்டத்திற்கு செல்லும், ஊடகத்துறைக்கு செல்லும். அப்ப நம்முடைய பிரச்சனை ஒரு பேசு பொருளாக, ஒரு விவாத பொருளாக மாற்றப்படும். அது சமூகத்தில் நல்ல ஒரு சிந்தனையை விதைக்கும். அப்ப அது மாதிரியான ஒரு சூழலுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்படுத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.